நாகர்கோயில்ல டவுன் பக்கத்திலே, அதாவது ராமன்புதூர் பக்கத்துலலாம் வேணும், செட்டிக்குளத்துல ரொம்ப கொஞ்சம் நியராக இருக்கணும், ரொம்ப தூரமாக போக வேண்டாம், பட்ஜெட்லேயும் இருக்கணும் அப்படின்னு வீடு கேட்டவங்களுக்கு ஒரு சூப்பர்பான வீடு தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம கோணம் ரேடியோ ஸ்டேஷன், கேந்திர வித்யாலயா, குருசடி, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் லொக்கேட் ஆயிருங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து ஒரு 67 lakhs தான். ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நெகோஷியபிள். இது ஒரு 30 அடி ரோடில், டிடிசிபி அப்ரூவ்ட் 30 அடி ரோடில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு வந்து ஒரு 1700 square feet ஆஃப் பில்டப் ஏரியா. வீட்டோட சிறப்பு என்ன அப்படின்னா, 21/16 ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பெட்ரூமே இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கு. ஒரு 2 cents ஆஃப் லேண்ட் ஏரியா, 1700 square feet ஆஃப் பில்டப் ஏரியா. ஸோ 2 centsலேயே வீடு அவ்வளோ அழகாக கட்டி மிரட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாங்க. கார் பார்க்கிங்லாம் நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங். வந்து பாருங்க, கார் பார்க்கிங் எவ்வளோ பெரிய கார் வேணாலும் விடலாம். ஒரு இன்னோவா கார்லாம் தாராளமாக பார்க் பண்ண முடியும். அவ்வளோ வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவாக இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடு தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்கிறத தெரியப்படுத்துங்க. ஸோ மெயின் டோரு பக்காவாக தேக்கில் போட்டிருக்காங்க. இனி வீடை உள்ளே போயிட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம். பாஸ் பண்ணிட்டியா? இனி வீட்டை உள்ள பக்காவாக பார்க்கலாம். ஸோ ஹாலு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு. வாஸ்தெல்லாம் பக்கா வாஸ்துவில் போட்டிருக்காங்க. ஹால் ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்குது. டிவி யூனிட்லாம் எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பரான டிவி யூனிட் செட்டப்பு. அந்த இடத்துல சோஃபாஸ் போடுற மாதிரி ரொம்ப அழகாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு காமன் பாத்ரூமே கீழே வந்துடுது. அது மிகவும் சிறப்பு. கெஸ்ட் யாராச்சும் வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காமன் பாத்ரூம், அதில் ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெர்டர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டேர் கேஸ்க்கு கீழே ப்ரொவிஷன்லேயே கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்துடலாம். நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன். கிட்டே டைனிங்கும் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு உள்ள டைனிங் யூஸ் பண்ணனாலும் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த ஏரியா உங்களுக்கு டைனிங் யூஸ் பண்ணாலும் இந்த ஏரியாவுமே நீங்கள் டைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவலையே பட வேண்டாம். ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. ஒரு குவிக் டைனுக்கான ப்ரொவிஷன் மாதிரி இந்த இடத்துலையுமே சூப்பரான செட்டப் பண்ணியிருக்காங்க. கிழக்க பார்த்து நின்று சமைக்கிற மாதிரிப்பட்ட ஒரு செட்டப்பு. ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. எல்லா மாடுலர் கிச்சனுக்கான செட்டப்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. நல்ல லாஃப்ட் எல்லாமே ரொம்ப பக்காவாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு சைடு ஆக்சஸுக்கான டோருமே இருக்குது. இந்த இடத்துலையுமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸுமே இருக்குது. அது மிகப்பெரிய அட்வான்டேஜான ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு இதில் ஒரு சூப்பரான ஒரு ஷோ ஆகிற மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. கிச்சன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கீழே ஆன்டி ஸ்கிட்டு போட்டிருக்காங்க. தரைகள் வழுகாது, அந்த மாதிரி ஆன்டி ஸ்கிட்டாக போட்டிருக்காங்க. ஸோ கிழக்கு பார்த்து நின்று சமைக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. வாஸ்து எல்லாமே பர்ஃபெக்டாகவே இருக்குது. ஸோ கிச்சன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் ஆஃப் தி ஹவுஸில் வந்து கிச்சன் அமைஞ்சிருக்கு. வாஸ்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்குது. நம்ம சொன்ன மாஸ்டர் பெட்ரூம் மேலே தான் இருக்குது. கீழே இப்போ ஒரு 10x11 ஒரு பெட்ரூம் இருக்குது. அதை பார்த்துடலாம். ஸோ கீழே இருக்கக்கூடிய பெட்ரூம் இதுதான். இது 10x11 சைஸு. 10x11 சைஸ் வைஸ் ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்குது. உங்களுக்கு பிளான் பண்ணி காட் எல்லாமே போட்டுட்டு ஏதாச்சும் நீங்கள் கபோர்ட்ஸ் ஏதாச்சும் வாங்கி வைக்கிறனால வச்சுக்கலாம். இந்த ரூமில் கபோர்டு வராது, மேலே கபோர்டு எல்லாமே வந்துடும். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பாத்ரூம் நல்ல குவாலிட்டியாகவே போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேரிவேரோட ஃபிட்டிங்ஸ் தான். குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாத ஒரு வீடு. எல்லாமே பேரிவேரோட ஃபிட்டிங்ஸு அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். ஸோ டவுன்லேருந்து ரொம்ப தூரம் போகக்கூடாது. செட்டிக்குளத்துலேருந்தெல்லாம் பக்கத்துலேயே வீடு இருக்கணும் அப்படின்னு வீடு தேடிட்டு இருக்கவங்க இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரைஸுமே கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். லோன் வசதியுமே இருக்குது. லோன் நாங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இனி மேலே பார்த்துடலாம். ஸ்டேர் கேஸ் ரெயிலிங் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ளஸ் கிளாஸ் காம்பினேஷனில் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இனி மேலே நம்ம சொன்ன மாஸ்டர் பெட்ரூம் தான் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு லைட் வர மாதிரி சூப்பரான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல லைட் வரதையும் என்ஷூர் பண்ணுது. பாஸ் பண்ணிக்க. ஸோ மேலே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நல்ல ஸ்பேஷியஸாக ரொம்ப பெரிய ஒரு ஹால்லே சொல்லாங்க. ரொம்ப 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 ஒரு பெரிய ஹால் வந்துடுது. அது இந்த வீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஃபேமிலி ஒரு கேதரிங்ஸ் எல்லாம் இருக்குது. மக்கள்லாம் ஜாலியாக இருந்து விளையாடணும் அப்படி இப்படின்னு சின்ன பிள்ளைலாம் விளையாடுறதுக்கு அதுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ கீழே கொஞ்சம் பேர் உட்காந்து டிவியெல்லாம் பார்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் பேர் தனியாக ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி சூப்பரான ரொம்ப ரொம்ப பெரிய ஹாலு இந்த வீட்டுக்கு மிகப்பெரிய வலு சேர்க்குன்னே சொல்லலாம். அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ இதுவுமே ஒரு 10x11 சைஸில் ஒரு பெட்ரூம். நல்ல டீசெண்டான சைஸில் ரொம்பவே நல்லா இருக்குது. நீட்டாக இருக்குது. அட்டாச் பாத்ரூமோட வந்து லாக் எல்லாம் அழகாக போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் கார்ட் போட்டுட்டு எந்த இடத்துல வேணுமோ உங்களுக்கு பிளான் பண்ணி கபோர்டு செட்டப்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் எல்லாம் பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான் கீழே பார்த்த மாதிரி சூழ்நிலை தான். ஸோ அதை காமிக்கல. அண்ட்
நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லிட்டு இருந்த 21x16ங்கிற பெட்ரூம் இதுதாங்க. எப்படி இருக்கு பாருங்க. நம்ம கோடிக்கணக்கான 1 கோடி 1.5 கோடி வீடு பார்க்குறோம். அங்கே கூட இவ்வளோ பெரிய பெட்ரூம் கிடையாது. 21x16ங்கிற சைஸில் பெட்ரூம் அந்த வீடுகளில் கூட இருக்காது. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த 67 லட்ச ரூபா 67 லட்ச ரூபா கண்டிப்பாக நெகோஷியபிள் தான், ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். இந்த 67 லட்ச ரூபா வீட்டில் இவ்வளோ பெரிய பெட்ரூம் இருக்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. எப்படி இருக்கு பாருங்க. மாஸ்டர் பெட்ரூம், கபோர்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் தாராளமாக நமக்கு பெட்ரூம் செட்டப்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமோ அல்லது ஏதாச்சும் உங்களுக்கு இப்போது ஒய்ஃப் ஏதாச்சும் ஸ்டிச்சிங் ஏதாச்சும் பண்ணுவாங்க, தையல் மிஷின் ஏதாச்சும் போடணும். என் வீட்டில் அப்படி தான் இருக்குது. ரூமுக்குள்ளேயே ஸ்டிச்சிங் அந்த மாதிரி தான் போடுறாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பொட்டிக் செட்டப்னான இடமோ அப்படிங்கிற மாதிரி என்ன செட்டப்னாலும் அந்த இடத்துல வச்சுக்கலாம். அவ்வளோ சிறப்பாக இருக்குது. எனக்கு ஃபேவரட்டாக அந்த பெட்ரூம் வந்து இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பார்த்துட்டோம் வீடு, சூப்பரான ஒரு வீடு. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த லொக்கேஷனில் நல்ல வீடு தான். 2 சென்டாக இருந்தாலும் வீடு அவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 30 அடி பாதையில் அமைஞ்சிருக்குங்க. 30 அடி பாதையில் அமைஞ்சிருக்குது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அண்ட் ஃப்ரண்ட்லலாம் எவ்வளோ சீனிக்காக இருக்குது பாருங்கள். ஏரியாவுமே நல்ல ஏரியா, சூப்பரான தண்ணி, நல்ல தண்ணி உள்ள ஒரு ஏரியா. ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் நிதிஷ் சைனிங் ஆஃப். See you in the next video. Until then, bye-bye.